இந்த கல்ல இருந்து 2வது கல் வரைக்கும் இதுதான் நம்ம இடம்னே. என்ன சரஸ்வதி அம்மா 25 வருஷமா வீட்டு வேலை செஞ்ச ஒரு நிலத்தை வாங்கிட்ட. என்னண்ணே கண்ணு வைக்காதனே, என் புள்ள வாழ வேண்டிய இடம். கொஞ்சம் தள்ளுங்க. ஊர் கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு. அண்ணே சிமெண்ட் ஷீட் போட்டு சின்னதா ஒரு வீடு கட்ட எவ்வளவு ஆகுண்ணே? என்ன மிஞ்சி போனாலும் குறைச்சலா ஒரு 75,000 இருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் ஆகுமா? மணியண்ணே கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்களேன். என்னம்மா நீ சரி ஒரு 75,000 கூட பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கட்டி தரேன். சரிண்ணே நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். சரி சரஸ்வதிமா வரட்டுமா? ஆட்டோ ஒரு 50,000 ரூபாய் சீட்டு பிடிச்சிடலாம். அப்புறம் கூட 2-3 வீட்டை பிடிச்சா பண்ணிடலாம். எல்லாம் நம்ம பிள்ளைக்கு தானே. தம்பி வெள்ளையும் சொல்லையுமா போட்டுக்கிட்டு நல்லவனா திரியிற ஒவ்வொருத்தன் பின்னாடியும் கருப்பு நிறத்துல ஒரு அசிங்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி இருந்தாதான் அவன் பெரிய மனுஷன். அப்படிப்பட்ட நல்ல தம்பி சொல்றேன், காலி பண்ண முடியாது. சார் நீங்க இத்தனை வருஷமா இருந்ததுக்கு பணம் வேணாலும் தருவாராம். அந்த பணத்தை நான் தரேன், அதை வாங்கிட்டு அந்த ஆளை போச்சுல. காலி பண்ணலனா பிரச்சனை வரும்னு சொல்ல சொன்னாங்க. பிரச்சனைனா ரவுடிசமா, அரசியலா, இல்ல போலீஸா? எதுக்கும் இந்த நல்ல தம்பி ரெடின்னு போய் சொல்லு. தம்பி நான் ரொம்ப ரொம்ப கெட்ட தம்பி, என் மதிப்பு தெரியாம பேசுறீங்க. ஆமாமா இந்த பில்டிங்கோட மதிப்பு கட்டணும்னு தானே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? என்ன நக்கலா? நக்கல்லாம் இல்லண்ணே, கடையே காலி பண்ணலண்ணா. வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு இருக்க நல்ல தம்பிக்கு தெரியாதா? என்னடா பிலிம் காட்டுறீங்களா? 4 பேர் சேர்ந்தா பெரிய ரவுடி நினைப்பா. எந்திரிடா வந்துடுடா. யார்கிட்ட வச்சுக்கிறீங்க? போங்கடா வழி பசங்க. என்னை யாராவது காப்பாத்துங்க, என் புள்ள அனாதை ஆயிடும். என்னை யாராவது காப்பாத்துங்க, என் புள்ள அனாதை ஆயிடும். என்னை யாராவது காப்பாத்துங்க, என் புள்ள.
பசிக்கு சரஸ்வதி. சரஸ்வதி பசிக்கு. எஸ் சார். வாங்க மித்ரன், எங்கே போயிருந்தீங்க? ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன் சார். கேஸ் விஷயமா வெளியே போனீங்களா? நான் கேள்விப்பட்ட வரையில போலீஸ் வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் செய்யறியாமே. பணம்னு பேசுனா தான் நீ பேசுவியாமே. இல்ல சார். எந்த கேஸ் வந்தாலும் நீயே விசாரிச்சு நீயே தீர்ப்பு சொல்ற. பவர், போலீஸ்ங்கிற பவர். ஓ உடம்பு மேல போட்டிருக்கிய காக்கி சட்டை, அதுக்கு தாயா மதிப்பும் மரியாதையும். அதை கலட்டினேன்னு வச்சுக்கோ, தெருவில் போற ஒருத்தங்க கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. இந்த ஏரியாவில் நடக்கிற கொலை கொள்ளை மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதாமே. அப்படி நீங்களே தப்பு பண்ணும்போது தப்பு பண்றவனும் உங்களுக்கு தெரிஞ்சவனா தானே இருப்பான். சார், எனக்கு வேண்டாதவங்க உங்ககிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். எனக்கு யார் கூடயும் எந்த தொடர்பு இல்லை சார். உங்களுக்கு தொடர்பு இருக்கோ இல்லையோ, எனக்கு உயிரோட மதிப்பு தெரியாம கொலை பண்றவன் ஒருத்தம் கூட உயிரோட இருக்கக்கூடாது. என்கவுண்டர். நீங்க பர்மிஷன் கொடுத்தா நானே ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். இவ்வளவு நாள் பண்ணதுக்கு பர்மிஷன் கேட்டா பண்ணீங்க. கொஞ்ச நாள் முன்னாடி உங்க ஏரியால ஒரு அம்மா கோஷ்டி முதல்ல இறந்து போயிட்டதா சொல்றாங்க. ஆனா நீங்க ட்ரைனேஜ்ல விழுந்து செத்து போயிட்டதா ஃபைல க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. இதுல எது உண்மைன்னு தெரியல. நான் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சு கவர்மெண்ட்டுக்கு உண்மையை சொல்ற அன்னைக்கு கவர்மெண்ட் உனக்கு ஒரு வேலையை தரும். என்னன்னு, உனக்கு வேலையே இல்லைன்னு அன்னைக்கு உடம்புல காக்கி சட்டை இருக்காது. அந்த கோணியை எங்கெல்லாம் தேடின அவன் கையில கிடைக்கல. கடிச்சிருந்தா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து போட்டு வச்சிருப்பேன். எதுக்கு சார் அடிக்கிறீங்க? உங்களால என் வேலையை போகுதுடா. என்ன புரியாத மாதிரி விழிக்கிற? கடையில் இருக்கிறவன் தானே போட சொன்னேன். அது ஏன்டா ரோட்ல போற பொம்பளை போட்டீங்க? சார், அது நான் இல்லை சார். கோணி தான் கடைக்கார மூஞ்சில முதல்ல கை வச்சான். அவன் அம்மாவை அவனே போட்டான். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? அது அவன் அம்மாவா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என் வேலை மட்டும் போச்சு. எப்படி ரம்யா வாழ வைக்கிறது? எப்படி வாழ வைக்கிறது? நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. கோணியை கண்டுபிடிச்சி இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரங்கநாதனை போட்டுணும். சார், அவர் கமிஷனர் சார். அவரை போய் அதுக்கு தான்டா கோணியை கூப்பிட சொல்றேன். அவன் பக்காவா பிளான் பண்ணி முடிப்பான். ரெண்டு பேரும் சேருங்க. பழைய மாதிரி சொதப்பினீங்க, உங்களை போட்டுருவேன். கோணியோட பக்காவா பிளான் பண்ண எனக்கு தெரியும். ரங்கநாதனை முடிச்சுட்டு யாருன்னு Oh!
யாரு? யாரு? யாரு?